ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸில் மாடுலர் பூஜா யூனிட் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்றதை காட்ட போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ரெண்டாவது, இது கம்ப்ளீட்டாக ஓவராலாக நமக்கு எப்படி லுக் வந்திருக்குன்றதும் பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்டாக பட்ஜெட் இன்டீரியர்ஸில் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டுக்கு ஃபுல்லாகவே நம்ம இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம பூஜா யூனிட் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீப்பாக பார்க்கலாம். இப்போ இந்த பூஜா யூனிட்டில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃப்ரேம் ஒர்க்ஸில் பேக்ரவுண்ட் கோல்டன் ஷீட் கொடுத்துருக்கோம். அது போக 3 வார்ம் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வார்ம் லைட்ஸ் அதில் கரெக்டாக பிளிங்க் ஆகிற மாதிரி பேக்ரவுண்டில் இருக்க அந்த கோல்டன் ஷீட்டில் நல்ல ஒரு கலர் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். சென்டரில் பார்த்திங்கன்னா ஓம்னு சொல்லி சிஎன்சி கட்டிங்கில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சிஎன்சிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட் கொடுத்துருக்கோம், எல்இடி லைட். இது அந்த சிஎன்சி வழியாக பார்க்கும்போது உங்களுக்கு தனியாக அந்த ஓம்ன்றது மட்டும் ரொம்ப ஹைலைட் ஆகும். மேலே வைக்கிற அந்த கோபுரம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஸோ இது ஒர்க்கிங் ஸ்டேஜில் அந்த கோபுரத்தை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு. மீதியெல்லாம் டோர்ஸ்னால நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு வந்தது தான் ஃபேக்ட்ரியில். இது மட்டும்தான் இங்கே செப்பரேட்டாக பண்ணியிருக்கோம். ஏன்னா as per சைட் டைமென்ஷன் படி தான் இந்த கோபுரம் பண்ண முடியும். இந்த சைட்டில் நம்ம ஓவரால் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டார்டிங்கில் பூஜா யூனிட் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எப்படி பண்ணியிருக்கோன்றது தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா சிஎன்சி பண்ணி கட்டிங் பண்ணிட்டு வந்த அந்த ஓம்ன்ற அந்த பாக்ஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் சைட்லலாம் வந்து ரொம்ப பிசர் இருக்கும், ப்ளைவுட்டோட பிசர் சிஎன்சி பண்ணியிருக்கனால. அதை ஃபுல்லாக அவங்க தேய்ச்சி விட்டுட்டு பெயிண்டிங் பண்ணி பட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எண்டிங்கில் அந்த கலர் மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் வந்து இப்போ பின்னாடி வர லைட்ஸ்க்கு உண்டான எல்இடியை ஃபிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்இடி வந்து ரெட் கலர் எல்இடி, சுற்றிலும் வந்து நம்ம வார்ம் ஒயிட் கொடுத்துருக்கோம். பின்னாடி இருக்கிறது பேக்ரவுண்ட் வந்து கோல்டன் ஷீட்டில் இருக்குது. ஸோ இதனால் இந்த ரெட் கலர் மட்டும் ரொம்ப ஹைலைட்டாக தெரியணுன்றதுக்காக வேண்டி நாங்கள் பின்னாடி என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்இடி ஸ்ட்ரிப்பில் ஹை பீம் உள்ள ஸ்ட்ரிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரிப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த எல்இடியை வந்து ஜிக்ஸாக் பேட்டர்னில் கம்பியில் கரெக்டாக கட்டி பின்னாடி வச்சுருக்கோம். ஸோ லைட் மட்டும் நிறைய அந்த இடத்துல தெரிகிற மாதிரி ஜிக்ஸாக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அதோட அவுட்புட். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க ஒரு இது பேட்டர்ன். இந்த மாதிரி பேட்டர்ன் வச்சுருக்கனால அந்த இடத்துல லைட் ரொம்ப நல்லா அதிகமாக தெரியும். இந்த மாதிரி மேலே கீழே 2 ஃப்ரேம் பாக்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இதுதான் இதோட ஓவரால் ஃபினிஷ். இது ரொம்ப பட்ஜெட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மாடுலர் பூஜா யூனிட். இது பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல ஒரு டெம்பிளுக்கு உண்டான ஒரு லுக்கோட இதை பண்ணி கொடுத்துருக்கோம். Thank you for watching Yahweh Kitchens and Interiors. இது மாதிரி இன்டீரியர் இதில் டவுட்ஸோ இல்லை டிசைன்ஸோ ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. Thank you for watching Yahweh Kitchens and Interiors.